ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பருப்பு போலி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நாங்கள் 1 கிலோ கடலப்பருப்பு எடுத்திருக்கோம். அதில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வச்சுருங்க. பருப்பு வேகிறதுக்குள்ளே இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு பாண்டில் எடுத்து தண்ணி ஊற்றி அதில் மஞ்சள், உப்பு, சோடா மாவு போட்டு வச்சுக்கோங்க. மைதா மாவு தான் யூஸ் பண்ணணும். 1 கிலோ பருப்புக்கு 1.25 கிலோ மைதா மாவு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசையும் போது உங்களுக்கு கையில் பிடிக்கும், அதனால எண்ணெய் ஊற்றி பிசைங்க. நல்லா மாவு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிருங்க. இப்போது மாவை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மாவு ஒரு 1/2 hour ஊறட்டும். அதுக்குள்ளே வெல்லம் நசுக்கி வச்சுக்கோங்க. தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. இந்த துருவின தேங்காயில் இருக்கிற தண்ணி போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ நமக்கு பருப்பு வெந்துருச்சு, அதை ஆட்டுவோம். பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி வெல்லம் போட்டுக்கோங்க. ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதெல்லாம் போட்டு நல்லா ஆட்டிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் துருவி வச்ச அந்த வறுத்த தேங்காய் போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஆட்டணும். இப்போ நமக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் கிடச்சிருச்சு. அந்த ஸ்டஃப்பை உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைஸ் அளவு பிடிச்சிக்கோங்க. இப்போ அந்த மாவை எடுத்து ஒரு பேப்பர் மேலே எண்ணெய் தடவி அதை நல்லா தட்டி அந்த ஸ்டஃப் எடுத்து உள்ளே வச்சு அதை எல்லா சைடும் கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எண்ணெய் தொட்டு தட்டுங்க. இந்த மாதிரி அந்த உள்ளே இருக்கிற ஸ்டஃப் வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தட்டுங்க. அதுக்கப்புறம் தவால போட்டு எடுங்க. இந்த ஸ்டேஜுக்கு வந்தப்புறம் நம்ம எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நமக்கு சூடான சுவையான பருப்பு போலி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க.